காராமணி பயிறு பரங்கிக்காய் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றின குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பரங்கிக்காய் காராமணி பயிர் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காராமணி பயிரை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுன்னு இந்த மாதிரி நம்ம நைட்டு ஊற வைக்கலாம். மறந்துட்டோன்னா காலையில் எழுந்துச்சி ஒரு வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு வெந்நீரை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்க வேண்டியது தான். ஒரு வெங்காயம், தக்காளி ஒன்று, அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காராமணி பயிரை குக்கரில் போட்டு வேக வச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம கழுவிட்டு ஊற வச்சுக்கிறதால அந்த தண்ணியோடையே போட்டு வேக வச்சிடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். குக்கர் விசில் விட்டோடனே பார்க்கலாம் வாங்க. புளி, தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிற குழம்புன்றதுனால புளி கொஞ்சமாக ஊற வச்சா போதும். இல்லாட்டி புளிப்பாக இருக்கும், அதனால் கம்மியாக புளி ஊற வச்சுக்கிங்க. நம்ம எப்பயும் புளி குழம்பு வைக்கிறதோட கம்மியான அளவு ஊற வச்சாலே போதும் புளி. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊற வச்சுருந்த புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். அடுத்தது ஒரு மூடி தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டு அரைச்சிடலாம். அது கூட ஒரு ஸ்பூன் சின்ன ஜீரகம், அதையும் போட்டுடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம். மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடணும். கடாய் காஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லா காஞ்சிடுச்சு. தாளிப்பு வடகம் போட்டு தாளிச்சிக்கணும். அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இருக்குல்ல அதை ஊற்றிடணும். கொஞ்சமாக புளி போட்டுக்கிட்டால் போதும். நம்ம அப்போ தான் குழம்பு புளிக்காமல் இருக்கும். அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுது இருக்குல்ல, தேங்காய், ஜீரகம், தக்காளி, அதையும் போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பரங்கிக்காயை போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க பரங்கிக்காயை அதை போட்டுடலாம். பரங்கிக்காய் வேகிறதுக்கும் குழம்பு கொதிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். கரைஞ்சி போகாது, அப்படியே கிடக்கும் குழம்புல. நம்ம வேக வச்சுருக்க காராமணி பயிரையும் அதிலே போட்டுடலாம்.
குழம்பு நல்லா கொதிச்சோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம்.